பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ப்ரொஹிபிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதில் கடந்த நவம்பர் அதாவது 2024 இருந்து இந்த மாவட்டத்தில் நான் பணிபுரிகிறேன். பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும், பொதுமக்களுக்கும், மேலதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் தெரியும், நான் சட்டப்படி ப்ரொஹிபிஷன் அஃபெண்டர்ஸை இந்த மாவட்டத்தில், இது காரைக்கால் பார்டரு, கடுமையான நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன்பு நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற ஒரு ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர். எனது கீழ் 2 பிரிவு இருக்கு. ஒன்று சீர்காழி சப்டிவிஷன் இருக்கு, இன்னொன்று மயிலாடுதுறை சப்டிவிஷன் இருக்கு. உங்களுக்கு எல்லாரும் அனைவருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ப்ரெஸ் மீட் எனக்கு தெரியும், நான் காக்கி உடுப்புல தான் நான் கொடுக்குறேன். நான் 1996 வருடத்துடைய பேட்ச் சப் இன்ஸ்பெக்டர் டைரக்டர் எஸ்ஐ. நான் கிட்டத்தட்ட 30 வருட காலமாக காவல்துறையில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் மேலதிகாரிகளிடம் இருந்து நல்ல ஒரு இது பெற்றவன், மதிப்பு மிக்க ஒரு சொல் பெற்று தான் பல்வேறு இடங்கள்ல வேலை செஞ்சிருக்கிறேன். நான் இன்டெலிஜென்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் உளவு பிரிவு பிளஸ் லா அண்ட் ஆர்டர், குற்றப்பிரிவு, தென் எஸ்பி செக்யூரிட்டி, தென் ஸ்பெஷல் டிவிஷன், கமாண்டோ ஃபோர்ஸ், மாநில மனித உரிமை ஆணையத்தில் கடந்த 5 வருட காலமாக நான் பணிபுரிந்து அதிகாரிகளிடம் நல்ல மதிப்பு பெற்றிருக்கிறேன். நான் போலீஸ்ல எனக்கு தெரியும், இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் இதை சுய நினைவோடு நான் கொடுக்குறேன். ஏன்னா I was totally confused, I was totally blind, I am totally in mental agony, I am totally in stress because the senior officers are targeting me from the day where I inquired State Human Rights Commissionல ஒரு முக்கியமான வழக்குகளை விசாரிச்சிருக்கேன், பல வழக்குகளை விசாரிச்சிருக்கிறேன். ஆனாலும் அப்பயே என்னுடைய உயர் அதிகாரிக்கு மேல நான் எந்த விதமான ஒரு இதையும் நான் சொல்லலை. ஏன்னா இது ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட், எனக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வேற வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. நான் மனித உரிமை ஆணையத்துல வேலை செய்யும் போது காஞ்சிபுரத்துல சிவகாஞ்சி காவல் நிலையத்துல ஒரு முக்கியமான வழக்கு ஆய்வாளருக்கு கஸ்தூரின்றவங்க இறந்து போனதை விசாரிச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல இதுல போலீஸ் சித்திரவதை உண்டு, இதுல போலீஸ் தப்பு பண்ணியிருக்காங்க, சில உயர் அதிகாரிகள், சில காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட்